ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க கிருபை பாராட்டிய என் தேவாதி தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்ற நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளையுடைய அல்லது ஒரு நேர்முழங்கால் ஜெப வீரன் வீராங்கனுடைய ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமேயானால் அவர்கள் ஆமே ஜெபங்கள் விசுவாசம் உள்ள ஜெபங்களாக இருக்க வேண்டும் என்றும் அவருடைய பலிபீடம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு சொல்லி உங்களோடு நான் ஜெபித்தேன். அருமையானவர்களே, தொடர்ந்து இந்த நாளிலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்ற அந்த அபிஷேகத்தை நாம் ஒரு நாளும் அப்படியே ஆமென் குறைவுபட விடக்கூடாது. ஆக அபிஷேகத்திலே நாம் எப்பொழுதும் நிறைவுள்ளவர்களாக இருந்தாக வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கலாம் என்று நின்று கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் வாசிப்போம். 1 பேதுருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தொடர்ந்து யாக்கோபு 4:7 வாசிக்கிற போது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எபேசியர் 6வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளையுடைய ஆமென் வாழ்க்கையிலே எப்பொழுது சோர்வு உண்டாகிறது, அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் களைத்திருக்கிற போது, இளைத்திருக்கிற போது, அருமையானவர்களே, அவன் ஆமென் சோர்வுக்குள்ளவனாக இருக்கிற நேரத்திலே, அவன் தளர்ந்திருக்கிற நேரத்திலே பொல்லாத பிசாசானவன் தந்திரமாக அவனுக்குள் நுழைந்து அவனை விழத்தள்ளுகிறான். வாசிப்போம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களை. அவனுக்கு எலியாவுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அருமையான தேவ பிள்ளைகளே, யார் இந்த எலியா? இது எலியாவை பற்றி தெரியாத தேவ பிள்ளைகள் ஆமென் இருக்க முடியாது. அவ்வளவு வைராக்கியமான ஒரு தேவ மனிதன். ஆக அவருடைய காரியங்களை நாம் பார்க்கிற போது, ஒரு நாளிலே தேசத்தின் ராஜா ஆகாபுக்கு முன்னாலே போய் சவால் விட்டு பேசுகிறான். ஆமென், ஆமென். ஓ, இந்த நாட்களிலே மழையாயிலும் பனியாயிலும் பெய்வது இல்லை
என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆமென் அவன் ராஜா ஆகாபுக்கு சவால் விட்டான். ஆண்டவர் வானத்தை இறுக பூட்டி விட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்து அதே ஆகாபுக்கு கட்டளை கொடுக்கிறான். சமஸ்த இஸ்ரவேலரையும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளையும் பாகாலின் பணிவிடைக்காரர்களையும் அப்படியே கர்மேல் அண்டையிலே கூட்டு என்று யார்? தீர்க்கதரிசி ராஜாவுக்கு கட்டளையிடுகிறான். அனைத்து ஜனங்களையும் பாகாலின் பணிவிடைக்காரர்களையும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளையும் நீ கர்மேல் அண்டையிலே கூட்டு என்றான். அல்லேலூயா. அப்படியே ராஜாவுக்கு கட்டளை கொடுக்கிற அந்த நிலையிலே இருந்த அந்த எலியா, அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்து என்ன செய்கிறான்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி காட்டி இஸ்ரவேலின் தேவனாகிய தேவன் ஒருவரே தேவன் என்பதை சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ஆகாபுக்கும் அப்படியே அங்கே இருந்த தோப்பு விக்கிரகத்தின் பணிவிடைக்காரர்களுக்கோ பாகாலின் பணிவிடைக்காரர்களுக்கோ அவன் காட்டுகிறான். அனைவரும் அப்படியே முகம் குப்புற விழுந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்கிறார்கள். ஆகிய அருமையான தேவ பிள்ளைகளே, இத்தனை பராக்கிரமம் செய்த அந்த தீர்க்கதரிசி அடுத்து என்ன செய்கிறான்? பாகாலின் பணிவிடைக்காரர்களையோ அப்படியே தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளையோ அப்படியே அந்த ஆற்றின் கரையிலே கொண்டு போய் அவர்களை வெட்டி போடுகிறான். கிஷோர் ஆற்றண்டையிலே கொண்டு போய் அவர்களை வெட்டி போடுகிறான். அடுத்து என்ன செய்கிறான்? அவன் அப்படியே கர்மேலின் உச்சிக்கு ஏறி போகிறான். அங்கே போய் தன்னுடைய முகம் முழங்காலிலே பட்ட அப்படியே குனிந்து ஜெபிக்கிறான். அப்படியே அடைபட்ட வானம் திறக்கப்படுகிறது. தேசம் மழையினாலே நிறைகிறது. அருமையானவர்களே, அடுத்து ஆகாபுக்கு முன்னாலே அந்த ரதத்திற்கு முன்னாலே ஓடி வருகிறான். இத்தனை காரியங்களையும் செய்த அந்த வல்லமையான தீர்க்கதரிசி, அந்த வைராக்கியம் நிறைந்த தேவ மனிதன் எப்பொழுது கூறுகிறான்? ஆண்டவரே, என்னுடைய பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளோ என்று அங்கே வனாந்தரத்திலே ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கிடந்து அவன் அங்கலாய்ப்போடு ஆண்டவரோடு பேசுகிறான். காரணம் என்ன தேவ பிள்ளையே? இத்தனை காரியங்களையும் செய்த அந்த வல்லமையான தீர்க்கதரிசி, இத்தனை பயங்கரமான செயல்களை நிகழ்த்தி காட்டிய அந்த தேவ மனிதன் இப்பொழுது கூறுகிறான், ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளு, நான் என் முற்பிதாக்களை காட்டிலும் பரிசுத்தர் அல்ல என்று. தேவ பிள்ளையே, இந்த வைராக்கியமான தீர்க்கதரிசி இத்தனை காரியங்களையும் செய்வதற்கு காரணமாக இருந்தது அவனுக்குள்ளே இருந்த அந்த வல்லமையான அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் வாயிலாக இத்தனை காரியங்களையும் செய்து அப்படியே இளைத்தவனாய், களைத்தவனாய், சோர்ந்து போனவனாய், சரீரத்திலே பலனற்றவனாய் அப்படியே நின்று கொண்டிருக்கிற நேரத்திலே ஆகாபனுடைய மனைவி யேசபேல் கூறுகிறாள், என்னுடைய தீர்க்கதரிசிகளையும் பாகாலின் பணிவிடைக்காரர்களையும் வெட்டி போட்ட காரணத்தினாலே இந்த எலியாவின் தலையை நான் வாங்காமல் விட மாட்டேன். அப்படி சபதம் எடுக்கிறாள். எந்த நேரத்திலே இத்தனை காரியங்களையும் செய்து களைத்தவனாய், இளைத்தவனாய், அபிஷேகத்திலே முழுமையை இழந்து நின்ற அந்த நேரத்திலே இந்த எலியாவை பார்த்தவள் பேசிய அந்த வார்த்தைகளை இவனால் அருமையான தேவப்பிள்ளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இத்தனை காரியங்களையும் செய்த அவன் இப்பொழுது சோர்ந்து போன நேரத்திலே இந்த வார்த்தைகளை கண்டு பயப்படுகிறான். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வனாந்தரத்துக்கு நேராக ஓடுகிறான். அங்கே சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கிறான்.
அடுத்து என்ன நடந்தது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஆக அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. என் ஆண்டவர் சொன்னது, தேவ பிள்ளைகளுடைய அபிஷேகம் ஒரு நாளும் ஒரு காலம் குறைவுபடாமல் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் மகனே என்று என்னை பணித்த காரணத்தினாலே, ஜெபிக்கின்ற தேவ பிள்ளையே, நேர்முழங்கால் ஜெப வீரனே, வீராங்கரையே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சன்னிதானத்திலே அமர்ந்திருந்து நம்முடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆக அருமையானவர்களே, நம்மை கொண்டு இந்த தேசத்திலே மகாபெரிய கிரியைகளை செய்வது நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமே. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் நேர்முழங்காலில் நின்று ஜெபிப்பதற்கு முன்னாலே நம்முடைய அபிஷேகம் அப்படியே நமக்குள்ளே புதுப்பிக்கப்பட்டாக வேண்டும். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட எலியா சரீரம் சோர்ந்து போன நேரத்திலே சத்துரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருந்த அந்த பொல்லாத பிசாசு இவனுக்குள்ளே ஏறுகிறான். இவன் அப்படியே பயப்படுகிறான். ஒரு காலம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க நாம் ஒப்புக்கொண்டு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. தேவ பிள்ளையே, அதிகமாக பேச நான் விரும்பவில்லை. ஜெபிப்பார் தியானங்களே. நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன். நீர் இந்த நாளிலே நேர்முழங்கால் ஜெபசேனை தேவ பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை சொல்ல வேண்டும் என்று பாரப்படுத்தினீரோ அந்த காரியத்தை சொல்லிவிட்டேன். ஆண்டவரே, கிருபை இறங்கட்டும். எங்களை கொண்டு இந்த தேசத்திலே மகாபெரிய கிரியை, மகாபெரிய எழுப்புதலை என் ஆண்டவர் கட்டளையிடப் போகிறீர். தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக வரப்போகிறது. மதவாத அரசியல் வீழப் போகிறது. தேசம் மதவாதிகளுடைய பிடிகளில் இருந்து விடுபடப் போகிறது. ஆண்டவர் மகிமையான கிரியைகளை நிறைவேற்றப் போகிறீர். ஆகவே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் அபிஷேகத்திற்குள்ளே நிறைந்தவர்களாய், சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் எங்களை நீர் அபிஷேகித்து, ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களினாலே, எங்களுடைய ஆண்டவரே சோர்வுகளினாலே சத்துரு எங்களுக்குள்ளே புகுந்து எங்களுடைய அபிஷேகத்தை கெடுத்து போடாதிருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும். உன்னுடைய கரத்தில் எங்களை தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். இந்த நேர்முழங்கால் ஜெப வீராங்கனைகளினாலே இந்த தேசத்திலே மகத்தான கிரியைகளை நடப்பிக்கப் போகிறீர். அவர்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.